குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஆடனைஸினுடைய ஸ்டான்சாஸ் 50லிருந்து 55 வரைக்கும். இது ஆடனைஸில் 8th வீடியோ, த லாஸ்ட் வீடியோ. இதில் கடைசி 6 ஸ்டான்ஸா நம்ம பார்க்குறோம். இதுவரையிலும் 7 வீடியோவில் 7 × 7 49 ஸ்டான்சாஸ் பார்த்தோம். இப்போ மீதி இருக்கிற 6 ஸ்டான்ஸா இந்த கடைசி வீடியோவில் நம்ம பார்க்குறோம். Now stanza 50. And grey walls molder round, on which dull time feeds like slow fire upon a hoary brand. Slow fire, மெதுவான நெருப்பானது, மென்மையான நெருப்பு ஆஃப் அ ஹோரி பிராண்ட், ஒரு லாக் ஆஃப் வுட்டு, ஒரு மரக்கட்டையை மெதுவாக எரிகிற நெருப்பானது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக அப்படியே எரித்து அழித்து டஸ்ட் ஆக்கிடும். அதாவது வேகமாக எரிகிற நெருப்புனா கொஞ்ச நேரத்தில் எரிச்சிடும். ஆனால் ஒரு ஸ்லோ ஃபயர், ஒரு மெதுவாக எரிகிற நெருப்பு, ஒரு லாக் ஆஃப் வுட், ஒரு மரக்கட்டையை எப்படி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எரித்து கடைசியில் அதை கரியாக பஸ்பமாக்கிடுதோ, அதே மாதிரி த டல் டைம், இந்த டல்லான காலம் இருக்கு பாருங்க, அது மெதுவாக, அதாவது மிகப்பெரிய மனிதர்களினுடைய புதைகுழி அவர்கள் புதைச்சிருப்பாங்க இல்லையா, அந்த புதைத்திருக்கக்கூடிய அவைகளெல்லாம் காலப்போக்கில் முதல்ல புதைச்சிருவாங்க. முதல்ல 1 வருஷம் 2 வருஷத்துக்கு சிறப்பாக பராமரிப்பாங்க. அப்படியே காலப்போக்கில் அப்புறம் அதை கவனிக்க ஆள் இல்லாமல் அது அப்படியே காலப்போக்கில் அழிஞ்சு போயிடும். எப்படி ஒரு லாக் ஆஃப் வுட்டானது, மரக்கட்டையானது ஒரு ஸ்லோ ஃபயர்னால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அழியுதோ, அது மாதிரி இந்த மனிதர்களை புதைத்த அந்த கிரேவ்யார்ட், அந்த புதைக்குழியானது அப்படியே காலப்போக்கில் அழிஞ்சிரும். அண்ட் கிரேவ் வால்ஸ், அதனுடைய கிரேவ் வால்ஸ் ஆனது மோல்டர் ரவுண்ட் அப்படின்னா கிரம்பிள்டு இன்டு டஸ்ட்னு அர்த்தம், அப்படியே நொறுங்கி மண்ணாக போயிடும். ஆன் விச் டல் டைம் ஃபீட்ஸ், இந்த டல்லான டைம், மெதுவாக செல்லுகின்ற காலமானது ஃபீட்ஸ், அதை அப்படியே உண்ணிடும். அந்த காலம் செல்ல 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 அதை அப்படியே காலமானது அதை சாப்பிட்டுட்டு அந்த வால்ஸ் எல்லாம் அப்படியே நொறுங்கி அப்படியே டஸ்டாக போயிடும். இது எதற்கு அப்படின்னு ஒரு சிமிலி சொல்கிறாரு. எப்படி ஒரு லாக் ஆஃப் வுட்டை, ஒரு மென்மையான நெருப்பானது அப்படியே கடைசியில் எரித்து அதை பஷ்பமாகிடுதோ, அது மாதிரி. அண்ட் கிரே வால்ஸ் மோல்டர் ரவுண்ட், ஆன் விச் டல் டைம் ஃபீட்ஸ் லைக் சிமிலி, அதை போல ஸ்லோ ஃபயர் அப்பான் எ ஹோரி பிராண்ட் அண்ட் ஒன் கீன் பிரமிட். ஆனால் ஒரே ஒரு பிரமிட் மட்டும். பிரமிட் அப்படின்னாவே நமக்கு தெரியும், செத்தவங்களை புதைக்கிற ஒரு இடம். எகிப்தில் அப்படி தான் இருக்கும். ஒன் கீன் பிரமிட் மீன்ஸ் த டோம், கல்லறை. ஒன் கீன் பிரமிட் வித் வெட்ஜ் சப்ளைம் பெவிலியானிங் அப்படின்னாக்க கவரிங்னு அர்த்தம். கவரிங் த டஸ்ட் ஆஃப் ஹிம், த டஸ்ட் ஆஃப் ஹிம் என்பது செஸ்டியஸ் என்கின்ற ஒரு நபரை குறிக்கிறது. இந்த செஸ்டியஸ்ங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் சாவதற்கு முன்பாகவே தனக்கு வேணுங்கிற அந்த டோம், அந்த பிரமிட், அந்த கல்லறையை கட்டி ரெடியாக வச்சுட்டு செத்து போனோடனே எல்லாரும் அதில் வச்சு புதைச்சிடுறாங்க. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. And one keen pyramid, the tomb of with sublime pavilioning. அதாவது அது மாத்திரம் ஒரு சப்ளைம், ஒரு நோபல், உன்னதமாக அப்படியே பாதுகாக்கப்பட்டு கவரிங் த டஸ்ட் ஆஃப் ஹிம், அவனுடைய டஸ்ட்டை கவர் பண்ணிட்டு, அவனுடைய டஸ்ட் அவன் என்பது யார் இந்த இடத்துல? செஸ்டியஸ், CESTIUS. செஸ்டியஸ் என்பவர் அவர் இறக்கும் போதே, இறப்பதற்கு முன்பாக தனக்கு ஒரு டோம், ஒரு கல்லறையை கட்டி வச்சுட்டு செத்துட்டாரு. ஒரு டிசைன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு செத்துட்டார். அப்புறம் அதில் அவர் புதைக்கப்பட்டார். அது மாத்திரம் இன்னும் அப்படியே ஒரு சப்ளைமாக அப்படி இருக்குது. இப்போ அதுக்குள்ளே இவரை வச்சுருக்காங்க. இவர் இறந்து போய் டஸ்ட் ஆகிட்டார்.
இவர் இறந்து போய் டஸ்டாக இருக்கிற அந்த அவருடைய டஸ்ட்டை கவர் பண்ணி அந்த டோம், அந்த கல்லறை இன்னும் இருக்கு. பெவிலியானிங் த டஸ்ட் ஆஃப் ஹிம் ஹூ பிளான்ட், அவன் ஏற்கனவே இதைத்தான் பிளான் பண்ணான், இப்படி தான் இருக்கணும்னு பிளான் பண்ணான். திஸ் ரெஃப்யூஜ், ரெஃப்யூஜ் அப்படின்னா ஒன்றிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குற இடம், அதான ரெஃப்யூஜி இல்லையா. ஒரு நாட்டிலிருந்து அங்கேருந்து விரட்டி விட்றாங்க மக்களை, அந்த மக்கள் பக்கத்து, இப்போ இஸ்ரேலில் போர் நடக்குது, அப்போ இஸ்ரேலில் போர் நடந்தோடனே அந்த பாலஸ்தீன மக்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்க நாட்டுக்கு தஞ்சமடைவாங்க, அவங்கள தான் ரெஃப்யூஜின்னு சொல்கிறோம். அது மாதிரி இந்த உலகத்தில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட, அதாவது இந்த உலகத்தில் இருந்து இறந்தவர்களெல்லாம் போய் தங்குற இடம் எது? இந்த டோம், இந்த கல்லறை. அது மாதிரி இந்த ரெஃப்யூஜ் அப்படின்னா அந்த டோம், அந்த டோம் ஃபார் ஹிஸ் மெமரி, அவனுடைய ஞாபகார்த்தமாக இன்னும் அது அப்படியே இருக்கு. அவனுடைய டஸ்டை கவர் பண்ணி அவனால் திட்டமிட்டு கட்டப்பட்ட அந்த கல்லறை இன்னும் இருக்கு. ஆனால் மற்ற கல்லறைகள்லாம் அப்படியே காலப்போக்கில் எல்லாம் அப்படியே சிதிலமடைந்து போய்விட்டது. அது எப்படி ஒரு மெதுவான நெருப்பானது லாகா விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரித்து சாம்பலாக்கிடுதோ, அது மாதிரி மெதுவாக செல்லுகின்ற காலம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கல்லறைகளெல்லாம் அழிச்சிருச்சு. ஆனால் இவனுடைய செஸ்டியஸனுடைய கல்லறை மட்டும் அவனே திட்டமிட்டு கட்டி ரெடியாக வச்சுட்டு செத்து போயிட்டான். செத்து போனோடனே அவன் அங்கே புதைக்கப்பட்டிருக்கான். அவன் இறந்த அவனுடைய பஸ்பமான அந்த உடலை அது கவர் பண்ணிட்டு இன்னும் அந்த டோம் அங்கேயே கம்பீரமாக இருக்கு. ஃபார் ஹிஸ் மெமரி டத் ஸ்டாண்ட் லைக் ஃப்ளேம், ஒரு ஃப்ளேம் மாதிரி, ஒரு சுவாலை மாதிரி. எப்படி ஒரு சுவாலையானது ஒரு எரிகின்ற நெருப்பிலிருந்து சுவாலை மேலெழுந்து கம்பீரமாக இருக்குமோ, அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் டு மார்பிள், அந்த ஃப்ளேம் அப்படி இருக்கு. அது அப்படியே மார்பிளாக, அவன் மார்பிளில் தானே கட்டியிருக்கான், அந்த மார்பிளில் கட்டப்பட்டு இருக்கிறது. அது எப்படி இருக்குன்னா லைக் ஒரு ஃப்ளேம் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் டு மார்பிள். அண்ட் பினீத், அந்த பிரமிட், அந்த கல்லறைக்கு கீழே ஒரு ஃபீல்டு, ஒரு இடம் இருக்கு. இஸ் ஸ்ப்ரெட், அது ஒரு சமதளமாக பறந்து கிடக்கின்ற ஒரு இடம். ஆன் விச், அங்க எ நியூவர் பேண்ட், ஒரு நியூவர், புதுசா, அதாவது இவன அந்த செஸ்டியஸ் புதைச்ச இடம் அப்படியே கம்பீரமாக நிற்குது. அதுக்கு கீழ்ப்பகுதி, கீழ்ப்பகுதினா அதுக்கு அண்டர் கிரவுண்ட்னு எடுத்துக்க வேண்டியதில்லை, அதுக்கு அதனுடைய கீழே கிழக்கு பகுதியில், கீழ்ப்பகுதியில் ஒரு சமவெளி இருக்குது. அந்த சமவெளியில் எ ஃபீல்ட் இஸ் ஸ்ப்ரெட் ஆன் விச் எ நியூவர் பிராண்ட், ஒரு புதிய பணம் வந்து அங்கே புதைக்கப்படுது. அது யாருடைய பணம்? ஆடனைஸ், கீட்ஸினுடைய பிணம். ஸோ எ நியூவர், அவன் தான் இறந்து போகிறான். இப்போ இறந்து போனோடனே அவனை கொண்டு வந்து அங்கே புதைக்கிறாங்க. எ நியூவர் பேண்ட் ஹேவ் பிட்ச்டு இன் ஹெவன்ஸ் ஸ்மைல் தேர் கேம்ப் ஆஃப் டெத். கேம்ப் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு கேம்ப் அப்படின்னா ரெஸ்டிங் பிளேஸ்னு அர்த்தம், ஓய்வெடுக்கின்ற. கேம்ப் ஆஃப் டெத், இறந்தவர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இடமாகிய அந்த கிரேவ், அந்த சமாதியானது அந்த செஸ்டியஸ் புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கல்லறையில் சற்று கீழ்ப்பகுதியில் இருக்கு. அதில் தான் இந்த நியூவர் பேண்ட், புதிதாக இறந்த கீட்ஸினுடைய பிணம் அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது. வெல்கமிங் ஹிம், அப்போ கீட்ஸ் புதைக்கப்பட்டவுடனே அவனை ஹெவனில் இருக்கிறவங்களாம் வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கமிங் ஹிம் தி லாஸ் வித் எ ஸ்கேட்ஸ் எக்ஸ்டிங்விஷ்டு பிரீத். எக்ஸ்டிங்விஷ், எக்ஸ்டிங்விஷ்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம். எக்ஸ்டிங்விஷிங் ஃபயர், தீ அணைப்பான், ஒன்றை அணைப்பது. எக்ஸ்டிங்விஷ்டு பிரீத், பிரீத்னா சுவாசம், சுவாசத்தை அணைப்பது. சுவாசத்தை அணைப்பது அப்படின்னா அணைச்சிடுறது அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? செத்து போகிறதுன்னு அர்த்தம். அப்போது அந்த செத்து போன அவனுடைய உடலை தேவர்களெல்லாம் வரவேற்கிறாங்க. அந்த உடலானது அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது என்று ஸ்டான்ஸா 50 சொல்லுகிறார். Now stanza 51. Here pause. Pause அப்படின்னா நிறுத்து, ஸ்டாப். ஸ்டாப் ஹியர், இங்கே நிறுத்துங்க. These graves are all too young. இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற எல்லாம் ரோமில், ஏன்னா கீட்ஸினுடைய உடலானது ரோமில் தான் புதைக்கப்பட்டிருக்கு. இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பிணங்கள் எல்லாம், these graves are all too young, எல்லாம் இப்போ தான் சமீபத்தில் செத்து போனவங்கள தான் இங்கே புதைச்சிருக்காங்க. as yet to have outgrown the sorrow in is fresh.
அப்போ இப்போ தான் சமீபத்தில் புதைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடியவை எல்லாம் சமீபத்தில் புதைக்கப்பட்டவை. அப்போ சமீபத்தில் புதைக்கப்பட்டது அப்படின்னாக்க அதனால் ஏற்படக்கூடிய துன்பமும் ஃப்ரெஷ்ஷாக தானே இருக்கும். ஸோ அதனால டு ஹாவ் அவுட் க்ரோன் த சாரோ, அந்த சாரோ விச் கன்சைன்ட் இட்ஸ் சார்ஜ். அப்போது இப்போ தான் இறந்துருக்கான். இறந்து 2 நாள் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 1 நாள் ஆச்சு. ஸோ சமீபத்தில் இறந்தது. அப்போ சமீபத்தில் இறந்தது அப்படின்னாக்க அது இட் சார்ஜஸ். அது என்ன பண்ணோம், நம்முடைய அழுகின்ற உணர்வுகளை அது தூண்டும், நம்மை அழ வைக்கும். ஸோ ஹேவ் பாஸ், ஸ்டாப் ஹியர், தீஸ் கிரேவ்ஸ் ஆர் ஆல் டூ யங். இவையெல்லாம் சமீபத்தில் புதைக்கப்பட்ட டோம்ஸ், கல்லறைகள். as yet to have outgrown the sorrow. இவைகள் நம்முடைய சாரோ, துன்பத்தை அதிகப்படுத்துகிறது. which consigned its charge to each. அது கன்சைன் இட் சார்ஜ் பண்ணுது. சார்ஜ் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம், அதை ஏற்றுறது. இப்போது சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், பவர் இல்லை, அதை சார்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ அழுகின்ற உணர்வுகளை அது சார்ஜ் பண்ணுது அப்படின்னாக்கா சமீபத்தில் இறந்தால் அந்த சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும். காலப்போக்கில் போக 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 அது மெதுவாக அந்த இது மறைஞ்சு போயிடும். இப்போ எல்லாமே ரீசெண்டில் இறந்தவங்க, அதனால் அந்த சாரோ, துன்பங்களும் எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. to have outgrown the sorrow which consigned its charge to ease, and if the seal is set. இப்போ அழுகிறாங்க. இப்போ தான் சமீபத்தில் இறந்துட்டான். சமீபத்தில் இறந்தவுடனே அந்த இறப்பானது அவனை சார்ந்திருக்கின்ற மனிதர்களிடையே ஒரு துன்பத்தை தூண்டும். அப்போ துன்பத்தை தூண்டினவுடனே அழுகிறாங்க. அப்போ அழுகிறவங்கள சரி நீங்கள் அழாதீங்கன்னு அந்த அழுகையை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா, சீல் பண்ணிட்டீங்கன்னா, இட்ஸ் சார்ஜ் டு ஈட். And if the seal is set, for their mourning, அவங்க அழுகிறதுக்கு நீங்கள் ஒரு சீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, here on one fountain of a mourning mind break it not you. அப்போ அப்படி சீல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ எல்லாரும் அழுகையை அடக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தன் அழுகையை வெடிச்சிட்டான் அப்படின்னா எல்லோரும் அப்படியே வெடிச்சு அழுதுருவாங்க. இட் சார்ஜ். அண்ட் இஃப் த சீல் இஸ் செட் ஹியர் ஆன் ஒன் ஃபவுண்டன் ஆஃப் அ மார்னிங் மைண்ட். அப்போ ஒன் ஃபவுண்டன் ஆஃப் அ மார்னிங் மைண்ட், அழுகின்ற மனசினுடைய ஒரு ஃபவுண்டன், மார்னிங் மைண்ட். பிரேக் இட் நாட் தவ், யூ பிரேக் இட் நாட். அதை நீங்கள் என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. அப்படி உடைச்சிக்கிட்டு அழுக வந்துச்சு, நீங்கள் நிறுத்தி அழுதுகிட்டு இருக்கிறவங்கள நீங்கள் நிறுத்துனீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும், அப்படியே இருப்பான். ஆனால் டக்குன்னு அவன் அறியாமே அந்த அழுகை பீறிட்டு கொண்டு வரும். அவன் பிரேக் இட் நாட், யூ பிரேக் இட் நாட். அதை நீங்கள் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த இடத்துல இப்படி சொல்வதாக சொல்லப்படுது. ஷெல்லியினுடைய மகன் இறந்து போயிடறான், வில்லியம்னு பேர். அவன் இறந்ததையும் இந்த இடத்துல, ஸோ ஷெல்லியினுடைய மகன் இறந்தது சமீபத்தில், கேட்சி இறந்தது. அப்போ நீங்கள் இந்த அழுகிறத நிறுத்திட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ ஒரு உணர்வு இல்லைனாலும் இன்னொரு உணர்வு உள்ளத்துக்குள்ளே தூண்டி உங்களை அழ வைக்கும். அந்த அழுகிறதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. பிரேக் இட் நாட் யூ. Too surely shall you find thine own well full if you return home of tears and gall. அப்படி தடுத்து நிறுத்தப்பட்ட உடனே நீங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய வெல் அப்படின்னா கிணறு, உங்களுடைய கிணறு என்றால் நீர் ஊற்று, நீர் அழுகையானது, அழுகின்ற அந்த அழுகையானது ஃபுல், அந்த வெல் வந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த அழுகின்ற கண்ணீரானது நிரம்பி இருக்கும். இஃப் யூ ரிட்டர்ன் ஹோம் ஆஃப் டியர்ஸ் அண்ட் கால் அப்படின்னாக்க ஒரு விதமான வருத்தமான ஒரு வருத்தமான உணர்வும் கண்ணீரும் நிரம்பி இருக்கும். உங்களை யாராவது தடுத்து நிறுத்திட்டாங்க, சரி அழுக வேண்டாம், அல்லது நீங்களே புதைச்சிட்டு அப்படி ரோட்டில் வரும்போது நம்ம கதறி அழுதுகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்போ அப்படியே வந்துடுறோம். ஆனால் வீட்டுக்கு வந்து ஒரு ரூமுக்குள்ளே தனியாக போனீங்க அப்படின்னா அப்படியே மீண்டும் உங்களுக்கு அந்த அழுகையானது பீறிட்டு கொண்டு வரும். அது மாதிரி வில்லியம் இவருடைய சன்னும் செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடனைஸ் கீட்ஸும் செத்து போயிட்டான். அப்போ எல்லாமே சமீபத்தில் புதைக்கப்பட்டதான்.
அப்போ சமீபத்தில் புதைக்கப்பட்டதுனால எல்லாருடைய உள்ளத்துக்குள்ளே அந்த வருத்தமானது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஷெல்லியை பொறுத்த வரைக்கும் சொல்ல, சீக் ஷெல்டர் இன் த ஷேடோ ஆஃப் த டோம் ஆஃப் டியர்ஸ் அண்ட் காட் ஃப்ரம் த வேர்ல்ட்ஸ் பிட்டர் விண்ட். பிட்டர் என்றால் கசப்பான, மிஸ்ஃபார்ச்சூன் துரதிர்ஷ்டவசமான, இந்த உலகத்தின் துரதிர்ஷ்டவசமான காற்று. சீக் ஷெல்டர் அப்படின்னா in the shadow of the tomb what Adonais why fear we to become. அப்போ என்ன ஆகுனா, சீக் ஷெல்டர் இன் த ஷேடோ ஆஃப் த டோம். டோம் கல்லறை, அந்த கல்லறையினுடைய நிழலிலே, அதாவது இந்த உலகத்தினுடைய ஒரு பிட்டரஸ்ட் விண்டு அப்படின்னா த மோஸ்ட் மிஸ்ஃபார்ச்சூன், அதுகிட்ட இருந்து சீக் ஷெல்டர். நமக்கு ஒரே துன்பமாக நடக்குது, கிட்ஸ் இறந்து போயிட்டாரு, என்னுடைய மகன் இறந்து போயிட்டான். அப்போ இந்த துன்பமானவைகளில் இருந்து நாம் விலகணும்னாக்க, அப்போ நம்முடைய அந்த துன்பத்தின் நிழலிலிருந்து நாம் விலகணும் அப்படின்னு சொன்னா, சீக் ஷெல்டர் இன் த ஷேடோ ஆஃப் த டோம், அந்த கல்லறையின் நிழலிலே தான் நாமும் உறங்க வேண்டும், ஒதுங்க வேண்டும். வாட் ஆடனைஸ் வை ஃபியர் வி டு பிகம். ஆடனைஸ் கிட்ஸ் இறந்து போயிட்டான், அப்போ நாம ஏன் இறப்பதற்கு பயப்பட வேண்டும்? அதான் மகன் இறந்து போயிட்டான், ஒரே துன்பமாக வருது. அப்போ இந்த துன்பமாக வருது அப்படின்னாக்கா, இந்த துன்பத்திலிருந்து நீங்கள் நீங்கணும்னா என்ன பண்ணலாம்? அந்த துன்பம் எந்த கல்லறையினால் உங்களுக்கு துன்பம் வருகிறதோ அந்த கல்லறையின் நிழலிலே நீங்களும் ஒதுங்கணும். அப்போ நீங்களும் செத்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த துன்பத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். வாட் ஆடனைஸ் இஸ், ஆடனைஸ் செத்து போயிட்டாரு, ஒய் ஃபியர் வி டு பிகம். அது மாதிரி ஆடனைஸ் மாதிரி இறந்து போவதற்கு ஒய் வி ஃபியர், நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்று கேட்கிறார். இது ஸ்டான்ஸா 51. தென் ஸ்டான்ஸா 52, தி ஒன். த ஒன் அப்படின்னு ஓ கேபிட்டலில் போட்டிருக்கான். அந்த ஒன் என்பது த இட்டர்னல் ஒன். இட்டர்னல் ஒன் என்றால் த ஒன்லி ஒன் காட், ஒரே கடவுள், த யூனிவர்சல் சோல். அந்த கடவுள் என்கின்ற ஒரு பேர் ஆன்மா. அந்த பேர் ஆன்மா த ஒன், த இட்டர்னல் ஸ்பிரிட், த இட்டர்னல் ஒன் அல்லது த இட்டர்னல் ஸ்பிரிட் ரிமைன்ஸ். அது மாத்திரம் அப்படியே இருக்கும். இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. த இட்டர்னல் ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, த இட்டர்னல் ஒன், த இட்டர்னல் ஸ்பிரிட், அது மாறாமல் அப்படியே இருக்கும். த இட்டர்னல் ஒன் அல்லது தி அப்சல்யூட் ஒன் ரிமைன்ஸ் இட் மீன்ஸ் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச், அது அப்படியே இருக்கும். அப்படின்னா மாறாமல் அப்படியே இருக்கும். த மெனி சேஞ்ச் அண்ட் பாஸ். அப்படின்னா த மெனி, அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட்டுங்கிறது ஒன்று. இப்போ கடவுளுங்கிறது ஒன்று, அது யூனிவர்சல் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட்லேருந்து ஒன்று நான், இன்னொன்று நீங்கள், இன்னொன்று அவர். இந்த உலகத்தில் இருக்க ஒரு எறும்பு, ஒரு விலங்கு, பறவை, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் அந்த யூனிவர்சல் ஒன்றிலிருந்து வந்த சின்ன சின்ன ஸ்பிரிட்ஸ். அது யூனிவர்சல் ஸ்பிரிட், தட் இஸ் த ஒன்லி ஒன் ஸ்பிரிட். அந்த ஒன்லி ஒன் ஸ்பிரிட்லேருந்து வந்தது தான் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா ஜீவராசிகளும். கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்து இதை நம்முடைய இதை சொல்கிற மாதிரி இருக்கும், நம்ம இந்திய கோட்பாடுகளை சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது கடவுள் என்பவர் ஒன்று, அந்த ஒரு, அதாவது நம்ம உள்ளத்துக்குள்ளே கடவுள் குடியிருக்கிறார், கடவுளின் சாயை தான் நாம, அப்படிங்கிற மாதிரி அந்த ஐடியாவை தான் சொல்கிறார். த ஒன் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு, த மெனி அப்படின்னா த மெனி லிவிங் திங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு சேஞ்ச். அவைகள் மாறி மாறி இருக்கும். சேஞ்ச் அண்ட் பாஸ், அவைகள் என்ன ஆகும்? அப்படியே இருக்கும். காலப்போக்கில் அவைகள் வயசாகும், அப்புறம் செத்து போய் பாஸ் ஆகிடும், அதுவும் கடவுளோட போயிடும். ஹெவன்ஸ் லைட் ஃபார் எவர் ஷைன்ஸ். ஹெவன்ஸ் லைட், அந்த யூனிவர்சல் லைட் இருக்கு பாருங்க, அதனுடைய ஒளியானது ஃபார் எவர் ஷைன்ஸ் ஆன் எர்த். இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும், எல்லா உயிருள்ளவைகளிலும் அந்த ஹெவனுடைய லைட்டானது இது மேலே படுது. ஹெவன்ஸ் லைட் ஃபார் எவர் ஷைன்ஸ், எர்த்ஸ் ஷேடோ ஃப்ளை. த எர்த்ஸ் ஷேடோ, இந்த பூமியில் உள்ள நிழல்கள். அப்படின்னா இந்த பூமியில் உள்ள நிழல் என்று சொன்னாலே அருவம். அதாவது நாம் கடவுளுடைய ஷேடோ, கடவுள் ஒரிஜினல், அந்த கடவுளுடைய ஷேடோ தான் நாம். இந்த ஷேடோவாகிய நாம்
அப்படியே என்ன பண்ணிடுறான், ஃப்ளை, அப்படி செத்து போய் அப்படியே ஃப்ளீட் பறந்து போயிடுறான். அப்புறம் மீண்டும் பிறக்கிறோம், மீண்டும் வேறு வேறவாக எல்லாம் பிறக்கிறோம், பிறந்து அழிஞ்சு திரும்பி போயிடுறோம். அப்புறம் ஏதாவது ஒன்று ஃபிட்டானது போனது திரும்பி வராமல் அந்த யூனிவர்சல் ஒன்னோடைய ஐக்கியம் ஆயிடுது. ஹெவன்ஸ் லைட் ஃபார் எவர் ஷைன்ஸ் எர்த்ஸ் ஷேடோ அப்படின்னா இந்த பூமி அந்த யூனிவர்சல் லைட்டினுடைய ஒரு ஷேடோ நிழலாக இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் எல்லாம் இறந்து மீண்டும் அந்த யூனிவர்சல் ஒன்னோட போய் சேர்ந்துருது. லைஃப் லைக் எ டோம் ஆஃப் மெனி கலர்டு கிளாஸ். வாழ்க்கை என்பது பல நிறங்களை உடைய கண்ணாடியினால் ஆன ஒரு மாளிகை. பல நிறங்களை உடைய கண்ணாடியினால் ஆன ஒரு மாளிகை அப்படின்னா மாயைன்னு அர்த்தம். லைஃப் இஸ் அ மாயா. ஏன்னா நம்ம பல கண்ணாடிகள் நிறைந்த ஒரு மாயையான ஒரு கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்போது இதுக்குள்ளே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்சல் ஒன் இருக்குது பாருங்கள், அந்த ஒன்லி ஒன், தி அப்சல்யூட் ஒன், த யூனிவர்சல் ஒன். அது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைட் ஒயிட் லைட். அந்த பிரைட் ஒயிட் லைட்டை நீங்கள் மெனி கலர்டு கிளாஸ் இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியுமா? அதனால தான் இந்த பல நிறங்களை உடைய கண்ணாடியிலான வீடு என்கின்ற மாயையான இந்த உலகத்துக்குள்ளே நாம் இருக்கோம். அதனால் இந்த மாயையான உலகத்துக்குள்ளே நாம் இருக்கிறதுனால இந்த கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா கடவுளினுடையது பிரைட் லைட்டு, ஒயிட் லைட்டு. அந்த ஒயிட் லைட்டு நமக்கு தெளிவாக தெரியாது. ஏன்னா நீங்கள் ஒரு கண்ணாடியில் இதுக்குள்ளேருந்து நீங்கள் பார்க்குறீங்க, மாயைக்குள்ளேருந்து நீங்கள் கடவுளை பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு அது தெளிவாக தெரியாது. ஸோ லைஃப் லைக் எ டோம் ஆஃப் மெனி கலர்டு கிளாஸ் ஸ்டெயின் அப்படின்னா கரை, பிளர். இப்போ பல நிறமான கண்ணாடியினாலான வீடு, அது வழியாக நீங்கள் பார்க்குறீங்க. பல கண்ணாடிகள் கலரில் இருக்கிறதுனால அது என்ன பண்ணிட்டுனா ஒரு கரை மாதிரி அந்த ஒயிட் லைட்டை நமக்கு தெரியாது. ஸ்டெயின்ஸ் த ஒயிட் ரேடியன்ஸ் ஆஃப் இட்டர்னிட்டி. இட்டர்னிட்டி என்னால் பர்மனன்ட், நித்தியத்துவம், கடவுள், த இட்டர்னல் காடுன்னு அர்த்தம். த இட்டர்னல் காடு என்கின்ற அந்த ஒயிட் ரேடியன்ஸ், த ஒயிட் பவர்ஃபுல் லைட்டை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிளரிங்காக தான் தெரியும். ஸ்டெயின்ஸ் த ஒயிட் ரேடியன்ஸ் ஆஃப் இட்டர்னிட்டி அன்டில், எதுவரையிலும் இந்த உலகம் மாயையான இந்த உலகத்துக்குள்ளே இருந்து நீங்கள் உலகம் மாயை என்கின்ற கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து நீங்கள் இந்த கடவுளை பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு தெரியும், தெளிவாக தெரியாது. ஆனால் நீங்கள் இறந்துட்டீங்கன்னு வச்சுங்க, இறந்துட்டீங்கன்னா இந்த ஆன்மா எதிலிருந்து வந்தது? அந்த அப்சல்யூட் ஒன், அந்த யூனிவர்சல் ஒன், அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட்லேருந்து வந்துச்சு. நம்ம செத்த உடனே நாம் அதை ஈஸியாக அந்த மாயையிலேருந்து நம்ம விடுபட்ட உடனே அந்த லைட்டு நமக்கு தெளிவாக தெரியும். அன்டில் டெத் ட்ராம்பிள்ஸ் இட் டு ஃப்ராக்மெண்ட்ஸ் டை. ட்ராம்பிள்ஸ் இட்னாக்க லைஃப், அந்த வாழ்க்கையை, அந்த மாயா என்கின்ற வாழ்க்கையை சாவானது ட்ராம்பிள்னா காலில் போட்டு மிதித்து டு ஃப்ராக்மெண்ட், அப்படியே துண்டாக்கிடும். அப்போது காலில் போட்டு அந்த மாயை என்கின்ற மனித வாழ்க்கையை, நாம் வாழுகின்ற இந்த மாயையான இந்த வாழ்க்கையை இந்த டெத்து என்ன பண்ணும், சாவு என்ன பண்ணும், அப்படியே காலில் போட்டு மிதிச்சு அந்த மாயையிலேருந்து நாம் விடுபட்டு செத்து போயிடுறோம். செத்து போனோடனே நம்ம அந்த மாயையிலேருந்து விடுபட்டுறோம். இஃப் யூ வுட் பி வித் தட் விச் யூ டஸ் see, நீங்கள் எதை தேடி அலைகின்றீர்களோ, அதாவது அந்த பிரைட் லைட்டை தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களும் அந்த கடவுளோட ஒன்றிடணும், கடவுளுடைய இந்த பிரைட் லைட்டை தான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. இஃப் யூ வுட் பி வித் தட், அந்த பிரைட் லைட்டோட நீங்கள் ஒன்றணும்னா தட் விச் யூ டஸ் see, அதைத்தான் நீங்கள் தேடிட்டு அலைகிறீங்க. ஃபாலோ வேர் ஆல் இஸ் ஃப்ளட். எல்லா உயிர்களும் எங்கே போனவோ அதை நீங்கள் பின்தொடர வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இறந்து போகணும். நீங்கள் இறந்து போனீங்கன்னா தான் அந்த இதுக்கு நீங்கள் போகணும். உயிரோடு இருக்கும்போது குடும்பம், வாழ்க்கை, படிப்பு, என்னென்னமோ ஒன்ற மாயைக்குள்ளே சிக்கிக்கிட்டு அப்படியே துன்பத்தை அனுபவிப்போம். இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளை சென்று அடைய வேண்டும் என்றால் டெத்து தான் சரியான வழி. ஃபாலோ வேர் ஆல் இஸ் ஃப்ளட். எல்லோரும் போய் சேர்ந்த
எல்லோரும் இறந்து போய் சேருகின்ற அவர்களை நாம் பின்தொடர வேண்டும். அப்போ என்ன பண்ணோம்? ரோம், கோ டு ரோம். நீங்கள் ரோமுக்கு போகணும். ஏன் ரோமுக்கு போகணும்? ஏன்னா ரோமில் தான் எல்லாருடைய கல்லறையும் அங்கே தான் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கும். ரோம்ங்கிறது அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், மிக பெரிய பெரிய ஆட்களுடைய கல்லறையெல்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ கோ டு ரோம், நீங்கள் ரோமுக்கு போங்க. கோ டு ரோம். Azure sky, flowers, rains, statues, music, words are weak. அந்த வார்த்தைகள் வலிமை குறைந்த வார்த்தைகள். இதெல்லாம் நீங்கள் ரோமுக்கு போங்க. அங்கே போனீங்கன்னா தி அஸ்யூர் ஸ்கை, நீல நிறமான ஆகாயம், ஃப்ளவர்ஸ் மலர்கள், ரெயின்ஸ் மழை, ஸ்டாச்சூஸ் அங்கே இருக்கக்கூடிய அழகான சிற்பங்கள், மியூசிக் இசை, அப்புறம் வேர்ட்ஸ் வார்த்தைகள். They are weak. Words are weak. Words are weak to speak of the eternity. அந்த இட்டர்னிட்டியை பற்றி, the eternal God, என்றும் அழியாத்தன்மை வாய்ந்த கடவுளை பற்றி பேசுகின்ற ஆற்றலற்ற வார்த்தைகள். ஸோ அந்த வேர்ட்ஸ்னால நீங்கள் கடவுளினுடைய அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் பேசவே முடியாது. அப்படி கடவுளின் தன்மையை பேசுவதற்கு வலிமையற்ற வார்த்தைகளையும், இசை, சிலைகள், மழை, மலர்கள், நீல நிற ஆகாயம், இவையெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ரோமுக்கு போங்க. அப்போ ஏன் இதெல்லாம் சொல்றான்? இதெல்லாம் நேச்சர். ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கோம், காட் மேனிஃபெஸ்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் நேச்சர், இன் த ஃபார்ம் ஆஃப் லவ்லினஸ். இல்லையா? லவ்லினஸ் அண்ட் நேச்சர், இயற்கையின் அழகும் அன்பும், லவ்லினஸ், மற்றவர்களை நீங்கள் நேசிக்கின்ற தன்மை, இதில் தான் கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் இவையெல்லாம் அங்கே இருக்குது. ரோம்ஸ் அஸ்யூர் ஸ்கை, ஃப்ளவர்ஸ், ரெயின், ஸ்டாச்சூஸ், மியூசிக், வேர்ட்ஸ் ஆர் வீக், த க்ளோரி they transfuse with the fitting truth to speak. So these are all, இவைகளெல்லாம் they speak of the fitting truth. இந்த azure sky, flowers, rain, statues, music, இவைகளெல்லாம் அந்த கடவுளினுடைய தன்மையை பேசும் ஆற்றல் வாய்ந்தவை. ஒரு அழகான மலர், அது கடவுளின் தன்மையை பேசும். ஆனால் நம்மிடமிருந்து வருகின்ற வார்த்தைகள், இவைகள் வலிமையற்ற வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் கடவுளின் தன்மையை பேச முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா, நாம் மாயைக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மிடமிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் பொய்யான வார்த்தைகள், செருக்கான வார்த்தைகள், அகந்தையான வார்த்தைகள், உள்ளொன்று வைத்து பிறமொன்று பேசுகின்ற வார்த்தைகள். அதனால இதில் கடவுளின் தன்மையை நீங்கள் முழுசாக பேச முடியாது. they are weak, the words are weak. ஆனால் the flowers, rain, அந்த மழை, அது அப்படியே கடவுளின் அழகை பிரதிபலிக்கும். அந்த மலர்கள், அந்த நீல நிற ஆகாயம், வானம், ஸ்டாச்சூஸ், அழகான அங்கே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய சிலைகள், இசை, இவை எல்லாமே the glory they transfuse with the fitting truth to speak. They are the fitting truth to speak the glory of that absolute one or the universal God. அந்த universal God-ஐ பற்றி சரியாக பேசுவதற்கு பொருத்தமானவைகள் இந்த இயற்கை. அதான் சொன்னேன், the nature is God. அப்போ நேச்சர் கடவுளினுடைய தன்மைகளை பேசும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ திஸ் இஸ் ஸ்டான்ஸா 52. ஸ்டான்ஸா 53, இன்னும் 3 ஸ்டான்ஸா. why linger? இப்போ ஷெல்லி ஸ்பீக்ஸ் டு ஹிம்செல்ஃப். ஷெல்லி தனக்குத்தானே பேசிக்கொள்கிறார். why linger? ஏன் இங்கேயே இப்படி இருக்க? why turn back? ஏன் நீ திரும்புற? why shrink my heart? என்னுடைய இதயமே ஏன் நீ அப்படியே லிங்கரிங்னா ஒரு தெளிவான முடிவெடுத்து ஒன்றில் நிற்காம அப்படியே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது. why lingering? ஏன் லிங்கர் பண்ணிக்கிட்டே இருக்க? why lingering? why turn back? ஏன் திரும்புற? என்னுடைய இதயமே ஏன் திரும்புகிறாய்? why shrink? என்னுடைய இதயமே ஏன் சுருங்குகிறாய்? the hopes are gone before. The hopes are gone. hopesனாக்க நம்பிக்கை. the hopes are gone before. இதுக்கு முன்னாடியே என்னுடைய நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? வித் Adonais. Adonais-ஓட என்னுடைய ஹோப்ஸ் எல்லாம் போயிடுச்சு.
The hopes are gone before with Keats, with Keats or with Adonais. From all things here, இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு என்னுடைய நம்பிக்கையானது அப்படியே கீட்ஸோடைய போயிடுச்சு. They have departed. அதெல்லாம் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுச்சு. They have departed. You should now depart. You should now depart. இப்பொழுது நீ என்னிடமிருந்து பிரிகிறாய். A light. A light. ஒளி. அதாவது ஆக்சுவலாக போயிடுச்சு, ஆனால் இவனுடைய உயிர் இன்னும் போகுது. A light அப்படின்னா ஒரு ஒளி. ஒளி என்பது பியூட்டி இல்லையா? ஒரு பர்ஃபெக்ட் லைட் அஸ் அ பியூட்டி. அப்போ பியூட்டி இஸ் காட். A light is passed from the revolving year. The revolving year, உருண்டு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆண்டிலிருந்து ஒரு அழகான ஒளியானது இஸ் பாஸ்ட். அதுவும் என்னுடைய உடலில் இருந்து பிரிந்து செல்ல போகிறது. And man and woman and what still is dear is dear. Dear என்றால் என்ன அர்த்தம்? லவ்னு அர்த்தம். இப்போ லவ் இஸ் காட்னா முதல் நேச்சரை சொன்னான். லவ் இஸ் நேச்சர். ஐம் சாரி, காட் இஸ் நேச்சர். இயற்கையில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போ அன்பில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். A light is passed from the revolving year and man and woman and what still is dear attracts to crush. Crush அப்படின்னா அழிகிறதுன்னு அர்த்தம். இந்த அன்பு என்பது என்ன பண்ணா, இட் அட்ராக்ட்ஸ் டு க்ரஷ். அது நம்மளை அழிச்சிடும். அன்பு என்பது அழிக்க தான் செய்யும். நீங்கள் ரொம்ப அன்பு செலுத்தினீங்கன்னு வச்சிங்களேன், அது உங்களே அழிச்சிடும். நீங்கள் பாசமலர் என்ற ஒரு சினிமா, அது ஒரு பெரிய காவியம், அது ஒரு லிட்ரேச்சர். அது நீங்கள் எத்தனை தடவை பார்த்தீங்கன்னாலும் அது புதுசு புதுசாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். எவ்ரி டைம் யூ வாட்ச் தட் ஃபில்ம் யூ ஃபைண்ட் சம் நியூ ஐடியாஸ். அந்த அப்படி தான் அந்த அன்பு செலுத்தினீங்கன்னா அது உங்களை வதைக்கும். அந்த வதைக்கிறது தான் அதனுடைய ப்ளஷரை. இப்போ நம்ம காதலியை பார்ப்பதற்கு காத்துட்ருக்கோம். டைம் போயிட்டே இருக்குது. அது ஒரு விதமான அன்ரெஸ்ட். அந்த அன்ரெஸ்ட்லாம் அது ஒரு ப்ளஷர். சரி, நமக்கு அன்ரெஸ்ட்னு தெரியல, விட்டுற வேண்டியதுன்னு விட மாட்டோம். நம்ம விடவே மாட்டோம். ஏன்னா அந்த அன்ரெஸ்ட் இருக்கு, அந்த அமைதியற்ற தன்மை, தட் கிவ்ஸ் யூ ப்ளஷர். அது மாதிரி லவ் அப்படியே இதுதான் நீங்கள் ப்ரொஃபெட் படிக்கணும். அன்பு உங்களை சொல்கிறான். அன்பு அவர் ப்ரொஃபெட்டில் சொல்லுவார், அன்பு உங்களை என்ன பண்ணால் இந்த மாவு பிசையும் பாருங்கள், இந்த புரோட்டாவுக்கு அதெல்லாம் மாவை போட்டு அப்படியே பிசையும் பாருங்க, அது மாதிரி அன்பு உங்களை பிசையும். ஆனால் பிசைஞ்சா வலிக்கும்ல, உங்களுடைய இதயத்தை அன்பு அப்படியே பிசையும். யூ ஷுட் அலவ் இட். நீங்கள் அலவ் பண்ணணும். அப்படி பிசைஞ்சு அப்புறம் ஒரு கடவுளுக்கு படைக்கின்ற ரொட்டியாக அது மாறும். அந்த தூய அன்பு இருந்துச்சுன்னா அது உங்களை கஷ்டப்படுத்தும், உங்களை வதைக்கும். அந்த வதைக்கிறதுக்கு அப்புறம் அப்படியே நீங்கள் அந்த அன்பு ஒரு தூய ரொட்டியாக கடவுளுக்கு படைக்கப்படுகின்றதாக மாறுகிறதுன்னு அவர் சொல்லுவார் ப்ரொஃபெட்டில். கலீல் ஜிப்ரான் அதான் சொன்னான், அன்பு உங்களை வதைச்சிக்கிட்டே இருக்கான். My hopes are gone before, from all things here they have departed, you should now depart. A light is passed from the revolving year, and man and woman and what still is dear. What still இன்னும் இருக்கிறது அன்பு. Attracts to crush. The love attracts you to crush, to ruin you. உங்களை அழிக்கும் அந்த அன்பு. Repels to make you the soft sky smiles. அப்புறம் என்ன பண்ணுன்னா அது அந்த சாஃப்ட் ஸ்கை, அந்த மென்மையான ஆகாயமானது ஸ்மைல்ஸ். த லோ விண்ட் அப்படின்னா the soft wind whispers near. அது அப்படியே உங்கள் காதில் வந்து அப்படியே மெதுவாக முணுமுணுக்கும். ஸோ attracts to crush, repels to make you the soft sky smiles, the low wind whispers near. It is Adonais calls. இது அப்படியே உங்கள் காதில் வந்து மென்மையாக முணுமுணுக்கும். அந்த மென்மையான ஆகாயம் நம்மை பார்த்து ஸ்மைல் பண்ணோம். என்னடா ஸ்மைல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆடனைஸ் கால். ஆடனைஸ் உங்களை அழைக்கிறார். உங்களை அந்த இடத்துல கீட்ஸ் ஷெல்லியை ஆடனைஸ் அழைக்கிறார்.
ஷெல்லி சொல்கிறாரு, அப்படியே என்னை அழைக்கிறான் பாரு. ஸோ இப்போ பாருங்கள், வை லிங்கர், ஏன் நம்ம இப்படியே இங்கே இருக்கோம்? வை டர்ன்ஸ் பேக், வை ஷ்ரிங்க் மை ஹார்ட், த ஹோப்ஸ் ஆர் கான் பிஃபோர். ஏற்கனவே ஹோப்ஸ் எல்லாம் வந்து கீட்ஸோடையே போயிடுச்சு. ஃப்ரம் ஆல் திங்ஸ் ஹியர், இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஹோப், நம்பிக்கையானது கீட்ஸோட போயிடுச்சு. தே ஹவ் டிபார்ட்டட், அது ஏற்கனவே புறப்பட்டு போயிடுச்சு. யூ ஷுட் நவ் டிபார்ட், இப்பொழுது மீதி இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இதான் போகணும். யூ ஷுட் நவ், இப்போ நீயும் போயிடு. எ லைட் இஸ் பாஸ்டு ஃப்ரம் த ரிவால்விங் இயர், and man and woman and what still is dear attracts to crush, repels to make you wither, repels to make you wither. witherனா வாடி வதங்கும். இந்த அன்பானது உங்களை அப்படியே க்ரஷ் பண்ணும், அப்படியே உங்களை வாடி வதங்க வைக்கும். த சாஃப்ட் ஸ்கை ஸ்மைல்ஸ், அப்படியெல்லாம் செஞ்சு உங்களை வதக்கி உங்களை தயார் பண்ணி இப்போ தான் த சாஃப்ட் ஸ்கை நம்மளை பார்த்து அப்படியே மெதுவாக புன்முறுவல் பூக்குது. இந்த சாஃப்ட் ஸ்கை ஸ்மைல் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? அங்கேருந்து கீட்ஸ் நம்மளை ஸ்மைல் பண்ணுறாரு. த லோ வின், த சாஃப்ட் வின் விஸ்பர்ஸ், அப்படியே முணுமுணுக்குது, மர்மரிங் முணுமுணுக்குது. நியர், இட் இஸ் ஆடனைஸ் கால். ஓ ஹஸ்டன்ஸ் திதர், வேக வேகமாக போதோ, கீட்ஸ் அழைக்கிறார், நான் வேகமாக செல்ல வேண்டும். No more let light divide what death can join together. No more let light divide what death can join together. டெத் ஆனது இப்பொழுது என்ன பண்ணுது? சாவு என்பது ரெண்டு பேரையும் சேர்க்க போகுது. சாவு என்பது எப்பொழுது பிரிக்கும். ஆனால் பிரிக்கின்ற சாவானது இப்பொழுது நம்மை என்ன பண்ணுது? கீட்ஸோட சேர்க்க போகுது. நோ மோர், இனிமே இது பிரிக்காது. இந்த சாவு இனிமேல் பிரிக்காது, இது நம்மளை கீட்ஸோட சேர்க்க போகுது என்று சொல்லுகிறார். திஸ் இஸ் ஸ்டான்ஸா 53. நவ் ஸ்டான்ஸா 54. தட் லைட், தட் லைட், அந்த ஒளி. அந்த ஒளின்னா என்ன அர்த்தம்? த லைட் ஆஃப் தட் யூனிவர்சல் ஸ்பிரிட். அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட்டினுடைய லைட்டானது, ஒளியானது, ஹூஸ் ஸ்மைல், அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட்டுங்கிறது ஒளி வடிவத்தில் இருக்குது. அதனுடைய ஸ்மைல், அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட் அப்படின்னா கடவுள், ஆன்மா, அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட் அது ஸ்மைல் பண்ணுதுன்னு வச்சுங்களேன். கடவுள் அப்படி சிரிச்சாரு, புன்முறுவல் பூத்தால் இட் கிண்டில் த யூனிவர்ஸ். அதை யூனிவர்ஸ், இந்த உலகத்தை அது என்ன பண்ணும்? தூண்டும். அப்படி உயிரோட்டமுடைய செயல்பட அது தூண்டும். கடவுள் அப்படி புன்முறுவல் பூத்தார்னா போதும், இந்த யூனிவர்ஸ், இந்த அகில உலகமே அப்படியே உற்சாகத்தில் செயல்படும். தட் லைட் ஹூஸ் ஸ்மைல் கிண்டில் த யூனிவர்ஸ், தட் பியூட்டி. அப்போ இப்போ பாருங்க, லைட்டு, பியூட்டி, லவ் எல்லாம் அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட், அந்த காட் ஒன்றை குறிக்குது. தட் பியூட்டி, அந்த அழகு, அதாவது காட் in which all things works and move. அந்த பியூட்டி அப்படின்னா that God, அதை பார்த்த உடனே இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் ஒர்க் அண்ட் மூவ், எல்லாம் அப்படியே உயிரோட்டம் உடையவைகளாக இயங்க ஆரம்பித்து விடும். இந்த உலகத்தின் இயக்கமே, நான் அசைந்தால் அசையும் உலகம் எல்லாமே அப்படின்னு சொன்னான். அப்போ கடவுள் அப்படி புன்முறுவல் பூத்தா போதும், இந்த உலகமே இயங்கும், அசையும். அதான் சொல்றான், that beauty in which all things work and move, that benediction, the benediction அப்படிங்கிறது the blessings of that universal one. அந்த universal one எனப்படுகின்ற the absolute one, the universal one, the universal spirit, that is the God, beauty, love. So கடவுளை பியூட்டி, லவ், லைட், பெனிடிக்ஷன்னா blessings, and the blessings of the universal soul, which the eclipsing curse. eclipseனா என்ன அர்த்தம்? கிரகணம்னு அர்த்தம், உன்னை மறைக்கிறதுன்னு அர்த்தம். எக்லிப்சிங் கர்ஸ்னா சாபம். நாம் அந்த உலகத்தில் தோன்றுவது என்பது சாபம். நீங்கள் நல்லவங்களாக இருந்து அப்படியேட்டிங்கன்னா நீங்கள் செத்து போனோடனே கடவுளோட ஒன்றிடுவீங்க, அவ்வளோதான். அப்புறம் மீண்டும் பிறக்க மாட்டீங்க. அப்போ மீண்டும் பிறக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சபிக்கப்பட்ட ஆன்மான்னு அர்த்தம். இதான் எல்லா சமயத்துலையும் சொல்லப்படுது, எல்லா சமயத்துலையும் அதான் சொல்கிறோம். சபிக்கப்பட்ட ஆன்மாக்கள் மீண்டும் பிறக்கும் இல்லையா?
மீண்டும் பிறந்தால் கடவுளே நாங்கள் உன்னை மறக்காமல் இருக்கணும். இப்போ நீ உனக்கு என்ன வேணும்? நாங்கள் அப்படியே இன்னும் மீண்டும் நான் பிறக்கக்கூடாது, அப்படியே கடவுளோட ஒன்றிடணும், எனக்கு இன்னொரு பிறவி வேண்டாம், இப்படி தான் சொல்லுவாங்க அந்த கடவுளை நம்புகிறவங்க. அப்படி மீண்டும் பிறக்கிறாங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? அவங்க இந்த உலகத்தில் ஏதோ பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, அதில் ஏதோ பாவம் இருக்குது, அதனால் அதை நிறைவேற்றுவதற்கு மீண்டும் மீண்டும் பிறந்துக்கிட்டே இருக்கும். தப்பு பண்ணால் மீண்டும் மீண்டும் நீங்கள் பிறந்துக்கிட்டே இருக்கணும். பிறந்து 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 இந்த உலகத்தில் துன்பம் கஷ்டம் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் நல்லா செஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு நீங்கள் கடவுளோட ஒன்றாயிடுவீங்க. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாரு. அதான் தட் பெனிடிக்ஷன் விச் த எக்லிப்சிங் கேர்ட்ஸ் ஆஃப் பர்த். பர்த் என்கின்ற கேர்ட்ஸ்னா சபிக்கப்பட்ட பிறப்பு என்பது எக்லிப்ஸ், மறைக்கப்படுகிறது. அப்போது சபிக்கப்பட்ட பிறப்பு நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டீங்கன்னா மறைஞ்சி அப்படியே கடவுளோட ஒன்றாயிடுவீங்க. ஆஃப் பர்த் கேன் quench நாட் தட் சஸ்டைனிங் லவ். தட் சஸ்டைனிங் லவ் அப்படின்னா த யூனிவர்சல் சோல் ஆஃப் லவ். த யூனிவர்சல் சோல்னுடைய லவ்வை இந்த பர்த்னால ஏற்பட்ட அந்த துன்பம், எக்லிப்ஸ், அந்த கர்ஸ், அந்த சபிக்கப்பட்ட நம்முடைய பிறப்பு என்கின்ற கிரகத்தை யூனிவர்சல் சோல் ஆனது அப்படியே மறைச்சிரும். விச் அப்படின்னா தட் லவ் த்ரூ த வெப் ஆஃப் பீயிங் பிளைண்ட்லி wove. அது ஒரு இந்த அன்பு என்பது த லவ், தட் லவ் விச் அப்படிங்கிறது தட் லவ் த்ரூ த வெப்னா வலை, அந்த சிலந்தி பூச்சி பின்னுது இல்லையா, அதான் வெப்புன்னு சொல்கிறோம். அப்போ வெப்புங்கிறது வலை, அது ஒரு வலை பின்னல். அந்த த லவ் என்பது த வெப் ஆஃப் பீயிங் பிளைண்ட்லி wove, அது குருட்டுத்தனமாக. அன்பு என்பது அப்படியே மனிதர்களை வலை மாதிரி பின்னி வச்சிருக்கோம். அந்த அன்பு என்ற வலைக்குள்ள மனிதர்கள் பின்னப்பட்டு கிடப்பாங்க. பிளைண்ட்லி அப்படின்னா சரியாக பார்த்து பின்னுறதில்லை, அப்படியே கோணல் மாடல அன்பு உங்களை அப்படியே கட்டி போட்டுரும். அன்பினால் நாம் கட்டுண்டு கிடக்கிறோம். அது மாதிரி which though the web of being blindly wove by man and beast, மனிதர்கள், விலங்குகள், and earth and air and sea, இந்த பூமி, காற்று, கடல், மனிதன், விலங்குகள் எல்லாத்தையும் அன்பு என்கின்ற வலையானது கட்டி போட்டிருக்கு. அந்த அன்பு என்கின்ற வலைதான் நம்ம பிறப்பு என்கின்ற சாபத்தை தீர்க்கின்ற, விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஏர் அண்ட் சி burns அப்படின்னா burns bright, it burnsனா எரியுது. இந்த இடத்துல ரிஃப்ளெக்ஷன் அர்த்தம். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் பிரைட் ஆர் டிம். நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா பிரைட்டாக அது எதிரொலிக்கும். நீங்கள் பாவங்கள் செஞ்சீங்கன்னா அந்த இது டிம்மாக உங்களை பிரதிபலிக்கும். ஸோ பேர்ன்ஸ் பிரைட் ஆர் டிம். ஸோ நல்ல பிரைட்டாக பிரதிபலிக்குது அப்படின்னாக்க நீங்கள் கடவுளோடு ஒன்றிடுவீங்க. நீங்கள் டிம்மாக பிரதிபலிக்கிறது, அதாவது உங்களுடைய ஆன்மாவானது இந்த கடவுளின் அன்பு என்கின்ற ஒளியில் பட்டு பிரதிபலிக்கும் போது டிம்மாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இந்த உலகத்தில் இன்னும் நீங்கள் வாழணும், ஒன்ற முடியாதுன்னு அர்த்தம். பேர்ன்ஸ் பிரைட் ஆர் டீம் ஆஸ் ஈச் ஆர் மிரர்ஸ் ஆஃப். ஒவ்வொன்றும் மிரர் மாதிரி உங்களுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அது உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த ரிஃப்ளெக்ஷன் பிரைட்டாக இருக்கலாம் அல்லது அந்த ரிஃப்ளெக்ஷன் டிம்மாக இருக்கலாம். அந்த ரிஃப்ளெக்ஷன் பிரைட்டாக இருந்தால் நீங்கள் கடவுளை சென்று அடைஞ்சிருவீங்க. அந்த ரிஃப்ளெக்ஷன் டிம்மாக இருந்தால் நீங்கள் கடவுளை சென்று அடைய முடியாது. இன்னொரு பர்த் எடுக்கணும். இன்னொரு பர்த் என்பது சபிக்கப்பட்ட எர்த்து. அந்த கர்ஸ், அந்த சபிக்கப்பட்ட அந்த பிறப்பு மீண்டும் நீங்கள் அன்பு செலுத்தி இந்த எல்லா உயிர்களையும் பின்னி பிணைத்திருக்கக்கூடிய அன்பு என்கின்ற வலைக்குள்ள நீங்கள் எல்லா உயிர்களையும் அன்பு செலுத்துனீங்கன்னா மறுபடியும் உங்களுடைய இது ரிஃப்ளெக்ஷன் பிரைட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் கடவுளை ஒன்று சேர்ந்துடலாம். ஸோ burns bright or dim as each are mirrors of the fire for which, the fire அப்படின்னா the love for which all thirst. எல்லாருக்கும் அந்த அன்பின் மீது தாகம். எல்லாருக்கும் நம்ம மீது யாராவது அன்பு செலுத்த மாட்டாங்களா? அப்படி தானே இருப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம மீது அன்பு செலுத்த யாருமே இல்லையே, ஏன்பா இப்படி இருக்க, என்ன மீது அன்பு செலுத்த யாருமே இல்லைங்க.
அப்போ எல்லாருக்கும் ஆசை வந்து தன் மீது யாராவது அன்பு செலுத்தணும்னு. த ஃபயர் தட் லவ் ஃபார் விச் ஆல் தஸ், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிரினங்களும் அந்த அன்பு என்கின்ற தாகத்தில் இருக்கிறது. நவ் பீம்ஸ் ஆன் மீ, இப்போ அந்த அன்பு என்கின்ற ஒளியானது பீம்ஸ் ஆன் மீ, என் மீது படுகிறது. கன்சியூமிங் த லாஸ்ட் கிளவுட்ஸ் ஆஃப் கோல்டு மார்டாலிட்டி. த கோல்டு மார்டாலிட்டி, மார்டாலிட்டி என்றால் மார்டல், அழியும் தன்மை வாய்ந்த, இந்த கொடூரமான அழியும் தன்மை வாய்ந்த இந்த உடல்ல இருந்து நான் விடுபடுவதற்கு அந்த ஒளிக்கற்றை, பிரகாசமான ஒளிக்கற்றை என் மீது படுகிறது. ஸோ நான் இப்போ நானும் கீட்ஸோட போய் சேர்ந்துருவேன் என்று ஷெல்லி சொல்றாரு. இது ஸ்டான்ஸா 54. நவ் the last stanza of this video and of the whole poem Adonais. Adonais உடைய கடைசி stanza, stanza 55. The breath அப்படின்னாக்க the breath of the universal spirit, அந்த universal spirit உடைய breath, சுவாசம், மூச்சு காற்று, உயிர். whose might ஐனா Shelley have invoked in song. அந்த கடவுளினுடைய breath, அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, அதனுடைய பிரீத்தை ஐ ஹாவ் இன்வோக்ட் இன் சாங். என்னுடைய கவிதைகளில் அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட்னுடைய அந்த உயிர் மூச்சை என்னுடைய கவிதைகளில் நான் எழுதுகிறேன். ஷெல்லி எழுதுகிறேன். அது டிசன்ஸ் ஆன் மீ. அந்த யூனிவர்சல் ஸ்பிரிட் ஆனது இப்பொழுது என் மீது படுகிறது. மை ஸ்பிரிட்ஸ், இப்போ என்னுடைய ஆன்மா, பார்க், மை ஸ்பிரிட்ஸ் பார்க், என்னுடைய ஆன்மாவினுடைய பார்க், பார்க்னா ஒரு படகுன்னு அர்த்தம், ஸ்மால் போட். என்னுடைய ஆன்மாவினுடைய படகானது இஸ் ட்ரிவன் ஃபார் ஃப்ரம் த ஷோர், ஃபார் ஃப்ரம் த ஷோர் ஆஃப் தி மார்டல், இந்த அழியும் தன்மை வாய்ந்த மனிதர்கள் நிரம்பிய இந்த உலகத்திலிருந்து என்னுடைய ஆன்மா என்கின்ற படகானது அப்படியே போயிடுது. போய் இப்போ கடவுளை அடைவதற்கு போக போகுது. இஸ் ட்ரிவன். ஸோ அந்த கடவுளின் ஆன்மா என் மேலே படுது. இப்போ என்னுடைய ஆன்மா என்கின்ற படகானது இஸ் ட்ரிவன் ஃபார் ஃப்ரம் த ஷோர் ஆஃப் தி பீப்புள் லிவ் இன் திஸ் வேர்ல்டு. ஷோர் ஃபார் ஃப்ரம் த ட்ரம்பிளிங் த்ராங். ட்ரம்பிள் என்றால் நடுங்குகின்ற, த்ராங்னா கூட்டம், நடுங்குகின்ற மக்கள் கூட்டம், நடுங்குகின்ற மக்கள் கூட்டம். கடவுளின் ஒளி நம் மீது பட்டால் அதை பார்த்து அப்படியே நடுங்குகின்ற மக்கள் கூட்டம். அதாவது நீங்கள் பாவமே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ கடவுளின் அந்த பிரைட்டான லைட்டு நம்ம மேலே பாவிகளின் மீது பட்டால் அப்படியே கண்ணு கூசும். அப்போ நம்ம ட்ரம்பிளிங். அப்போ அதை நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா அந்த லைட்டை, பிரைட் லைட்டை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ட்ரம்பிளிங் த்ராங், நடுங்கி கொண்டிருக்கின்ற மக்களிடமிருந்து நான் விலகி என்னுடைய ஆன்மா என்கின்ற படகானது இந்த மக்களிடமிருந்து பிரிந்து வெகு தூரத்தில் செல்லுகிறது. ஃபார் ஃப்ரம் த ஷோர், ஃபார் ஃப்ரம் த ட்ரம்பிளிங் த்ராங், ஹூஸ் sails were never to the tempest given. இப்போ என்னுடைய படகினுடைய செயில்னா பாய்மரம், அந்த பாய்மரமானது நெவர் டு த டெம்பஸ்ட் கிவன். டெம்பஸ்ட் அப்படின்னா புயல். இனிமே இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு என்னுடைய ஆன்மா, இந்த மக்கள்கிட்ட இருந்து எல்லாம் விடுபட்டு என்னுடைய ஆன்மா போய்கிட்டு இருக்கு. ரொம்ப தூரம் இந்த மக்கள்கிட்ட இருந்து விடுபட்டு போகுது. இனிமே ஒரு பெரிய புயலை வீசிச்சினாலும் என்னுடைய ஆன்மாவின் பயணம், என்னுடைய ஆன்மா பயணம் செய்கின்ற அந்த படகானது இனிமே அது பயப்படாது, அது போயிட்டே இருக்கும். ஸோ டு த டெம்பஸ்ட் கிவன் த மாசி எர்த். த மாசி எர்த்னா த சாலிட் எர்த், தென் ஒரு திட நிலையில் உள்ள இந்த பூமி. அண்ட் ஸ்பியர்டு ஸ்கைஸ், அந்த ஸ்கை ஆகாயம். த ஸ்பியர்டு ஸ்கைஸ், ஸ்பியர் என்று சொன்னால் கோளம், கோள வடிவத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கோள்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆகாயம், அதான் ஸ்பியர்டு ஸ்கைஸுங்க. இந்த நட்சத்திரங்கள், எல்லா கிரகங்கள்லாம் எல்லாம் எங்கே இருக்குது? ஸ்கையில் தானே இருக்குது. அப்போ ஸ்பியர்டு ஸ்கைனாக்க என்ன அர்த்தம்? ஸ்பியர், கோள வடிவத்திலான இந்த கோள்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆகாயம். த ஸ்பியர்டு ஸ்கை, த மாசி எர்த், இந்த திடநிலையில் உள்ள பூமி. த ஸ்பியர்டு ஸ்கை, இந்த கோள்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆகாயம். ஸ்பியர்டு ஸ்கைஸ் ஆர் ரிவன். ரிவன் என்பது ரைவ், ரிவ்டு, ரிவன், RIVE, ரைவ், RIVED, ரைவ்டு,
பாஸ்ட் டென்ஸ், ரிவன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதை தான் சொல்லலாம் தே ஆர் ரிவன் அப்படின்னு சொல்லலாம். ரிவன் அப்படின்னாக்க உன்னை ஸ்பிளிட், பிரிக்கிறது, ஸ்பிளிட் வயலண்ட்லி, ஒரு வயலண்ட்டாக பிரிக்கிறது. ஸோ வயலண்ட்டாக பிரிக்கிறது. அண்ட் ஸ்பியர்ட் ஸ்கைஸ் ஆர் ரிவன். ஐ ஆம் பார்ன் டார்க்லி. இப்பொழுது நான் எங்கே போய் கொண்டிருக்கிறேன்? ஒரு டார்க், இருண்ட பகுதியில் போய் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் பார்ன், ஐ ட்ராவல் இன் டார்க் பிளேசஸ். ஃபியர்ஃபுல்லி அஃபார், ஒரு பயங்கரமான தொலைதூரத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த மக்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியிலிருந்து பிரிஞ்சு என்னுடைய ஆன்மா என்ற படகானது ஒரு இருள் சூழ்ந்த பகுதியை கடந்து அப்படியே ஒரு பயங்கரமாக ரொம்ப தூரத்துக்கு அது போய்கிட்டே இருக்கு. while burning through the inmost veil of heaven. ஹெவன், இந்த ஹெவனுடைய வெயில்னா மூடி இருக்கிறது. ஹெவனை கவர் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டார்க்கான பிளேஸை கடந்து நான் போயிறேன். போய் அங்கே யார் இருக்கா? த சோல் ஆஃப் ஆடனைஸ் லைக் எ ஸ்டார். ஒரு நட்சத்திரமாக வீட்டு இருக்கக்கூடிய ஆடனைஸ்னுடைய சோல் அங்கே இருக்கு. அங்கே நான் கடைசியில் போயிட்டேன். beacons from the abode where the eternal are. beacons like a star. ஒரு ஸ்டார் மாதிரி கீட்ஸ் வந்து ஒரு ஸ்டார் மாதிரி அங்கே பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அது பீக்கன்ஸ்னா இட் ஷைன்ஸ் ஃப்ரம் தி abode where the eternal are. இட்டர்னல் என்றால் பர்மனன்ட். அப்போ ஹெவனில் இருக்கக்கூடிய எல்லாமே பர்மனன்ட். அந்த பெர்மனண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் இருக்கக்கூடிய abode அப்படின்னா லிவிங் பிளேஸ். அப்போ அழியா தன்மை வாய்ந்தவைகள் இருக்கக்கூடிய அந்த ஹெவன்ல இருந்து என் மீது ஒளி பாய்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே இவர் இருளை கடந்து போயிட்டாரு, அங்கிருந்து ஹெவனுடைய ஒளி என் மீது படுது அப்படின்னா இவரும் அங்கேயே இணைந்திருக்கிறார். ஏற்கனவே கீட்ஸ் வந்து அங்கே ஒரு ஸ்டாராக பிரகாசித்து கொண்டிருக்கிறான். இப்போ ஷெல்லியும் அங்கே போய் சேர்ந்து விடுகிறார் என்று சொல்லி ஸ்டான்ஸா 55 முடிக்கிறார் ஷெல்லி ஆடனைஸ்.